ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹினியா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டுறாங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா அன்ஹெல்த்தியாக பிஸ்கெட், சாக்லேட் அந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க. அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 20 கிராம் கிட்ட முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம் ஒரு 30 பாதாம் எடுத்திருக்கேன். அது சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் அந்த கரைஞ்சி போச்சுன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம எடுப்போம். அதனால் ஆற வச்சு தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் எடுத்து வச்சதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாதாமும் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது கூட முந்திரி ஆட் பண்ண போகிறோம். இப்போ முந்திரி அது கூட சேர்த்து இது ரெண்டுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இது ரோஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். கரிஞ்சிச்சின்னா அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட டேட்ஸை சேர்த்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த ஹீட்லேயே கூட அந்த டேட்ஸ் இதாகிரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ணி தோல் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தது, முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 7 to 8 months பேபி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இன்னும் நல்லா அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். நான் 1.5 வயசு பாப்பா கொடுக்குறேன். அதனால் கொஞ்சம் ரஃப்பாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் செட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி கூட எடுத்து வைக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். அது எப்படி வேணால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சத்தான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.